ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் வந்த ஒரு ஜோக் மாதிரி ஒரு ஃபார்வேர்டு உங்களை ஷேர் பண்ணலான்னு தான் இந்த வீடியோ. என் பாட்டுக்கு நன்னா சாப்பிட்டு நன்னா தூங்கின்னு ராமகிருஷ்ணான்னு நன்னா போயின்னு இருந்த லைஃப்பில் ஹெல்த்தை பற்றி சொல்கிறேன்னு ஆளாளுக்கு கிளம்பி எல்லாரும் அட்வைஸ் பண்ண ஆரம்பித்தா பாருங்கோ. அன்னைக்கு பிடிச்ச இப்போ சனியன் தான். ஏழரை நாட்டு சனியாவது மனுஷாளுக்கு ஆயுஷில் 3 தரத்துக்கு மேலே வரமாட்டான். அப்படியே 3 தரம் வந்தாலும் 7 வருஷம் கழிச்சு போயிட்டு 30 வருஷம் கழிச்சு தான் திரும்ப வருவேன். ஜலதோஷமும் 3 நாள் தான். ஆனால் இந்த ஹெல்த் அட்வைஸுங்கிற பேரில் ஆளாளுக்கு அடிக்கிற கூத்து இருக்க பாருங்கோ. அப்பப்பா, அது ஆயுஷ்க்கும் அக்க போகிறதான் போங்கோ. ஒரு நாள் பொழுது விடிஞ்சா அடையிற வரைக்கும் நான் படுற கஷ்டம் நாய் கூட படாது போங்கோ. நன்னா தெரிஞ்சுக்குங்கோ. அந்த கஷ்டத்தை சொல்கிறேன், சரி கொஞ்சம் கேட்குறீங்களா? சரி சொல்கிறேன், சிரிக்காமல் கேளுங்கோ சரியா? விடிகாத்தால் எழுந்த உடனே வெறும் வயிற்றில் முதல்ல ஒரு டம்ளர் ஜலம் குடிக்கணும்னு சொன்னா, சரி குடித்தேன். அப்புறம் இல்லை 2 டம்ளர் வெந்நீர் தான் குடிக்கணும்னா, சரி குடித்தேன். அப்புறம் இல்லை வெறும் வெந்நீர் இல்லை, அதில் அரை மூடி எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு 2 சொட்டு தேன் விட்டு குடிக்கணும்னா, சரி குடித்தேன். அப்புறம் அதில் ஒரு துண்டு இஞ்சியை கொஞ்சம் தட்டி போட்டு குடித்தா ரொம்ப நல்லதுன்னா, சரி குடித்தேன். ஆக இப்போ காத்தால் நான் ஜலம் குடிக்கிறதே நிறுத்தி வச்சு போங்கோ. இது ஆச்சா. அப்புறம் வாக்கிங் போகலான்னு பார்த்தா முதல்ல வேகமாக நடக்கப்படாது, மெதுவாக நடந்து அப்புறம் வேகத்தை கூட்டி மெதுவாக நடக்கணுன்னா, சரி நடந்தேன். வெறும் வாக்கிங் பண்ணால் போகாது, 8 போட்டு நடக்க சொன்னால், சரி நடந்தேன். அதனாலே பலன் பல மடங்கு பெருகும்னு சொல்லி ஒழுங்காக நேராக நடந்துட்டு இருந்தவனை கெடுத்து குடிச்சோராக்கி எப்போது 8 போல் தலை சுத்த வச்சு இப்போது எங்கே நடந்தாலும் 8 கால் பூச்சி மாதிரி வட்டமாக வளைஞ்சி நெளிஞ்சு நடக்கிறதே வழக்கமாகி அப்புறம் எல்லோரும் கேலி பண்ணி அதனால் வாக்கிங் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டோன்னா போங்கோ. இது ஆச்சா. காபி டீ தொடப்படாதாம், பால் நிறைய சேர்த்துக்கப்படாதாம். நாம் நல்லா ஆரோக்கியமாக ஆயுஷோடு இருக்கணும்னா கன்றாவி கசப்பாக கடும் காஃபியோ இல்லை க்ரீன் டீயோ சர்க்கரையோ போடாமல் குடிக்கலாமாம். அதுக்கு நான் வெறுமனே இருந்துருவேனே. அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டு இட்லி தோசை படாது, ப்ரௌன் ப்ரெட்டு கார்ன்ஃப்ளாக்ஸ் தான் பெஸ்ட்டு. பொங்கல் மாதிரி ஹெவியாக சாப்பிடப்படாது, பூரி படாது, இன்னும் எதேதோ படாதுன்னு சொல்லியே அந்த அல்ப பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் அல்பாயுசில் சடன் பிரேக் போட்டு நிறுத்தியாச்சுங்கணும். ஆச்சா. இப்போ மத்தியான போஜனம் நிறைய சாதம் சாப்பிடாததுக்கு அரைகுறையாக வேக வச்ச கறியாக கீரை இல்லைன்னா மைல்டாக பொரிச்ச கூட்டு, அதிகமாக உப்பு புளி காரம் எண்ணெய் சேர்க்காமல் நிறையா சூப்பு வெஜிடபிள் சாலட் சேர்த்துக்கலாம்னு சொன்னால், சரி அப்படியே செஞ்சேன். உருளைக்கிழங்கு வாழைக்காய் சேனை சேம்புன்னு பூமிக்கு அடியில் விளையிற எந்த வாசமே படாதாம். தயிர் அதுவும் கெட்டியாக படவே படாதாம். ஐஸ் வாட்டர் படாதாம். ஆச்சா. சரி சாயங்காலம் ஏதோ ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னா எல்லாருக்கும் பிடிச்ச கேசரி பஜ்ஜி போண்டா ஆமை உளுந்து வடை வகைரா முறுக்கு தட்டை உப்பு சீடை தேங்கோல் ரிப்பன் பக்கோடா அதிரசம் திரட்டுப்பால் அல்வா வெள்ளை சீடை திருநெல்வேலி தென்னைமரவேர் பெரிய மனோகரம் பழைய மொறுன்னு மைசூர்பா திருநெல்வேலி கருப்பு கடலைப்பருப்பு மாலாடு பொரிக்கடலை மாவு இல்லை பூந்தி லட்டு குஞ்சா லாடு குலாப் ஜாமுன் ஜாங்கிரி ரசகுல்லா எள்ளுருண்டை மோத்தகம் உப்புமா கொய்கட்டை இத்தியாதி கடலை மாவு எண்ணெய் பஷ்ன சமாச்சாரம்லாம் படையப்படாதாம். கலராக விதவிதமான பழங்களை அழகாக நறுக்கி ஒரு பெரிய பவுலில் வச்சுண்டு குரங்கு அணில் கிளி மாதிரி கொறிச்சி ரசித்து கொஞ்சம் சாப்பிடணுமா. எப்படி இருக்குது? உப்பு போடாமல் அல்லது உப்பு ரொம்ப கொஞ்சமாக போட்டு சுண்டல் வேணால் திங்கலாமாம். ஆக மொத்தம் சாயங்காலம் நொறுக்கு தீனிக்கும் கோவிந்தா பட்டாச்சு. திருப்தி ஆச்சா. அப்புறம் ராத்திரி ரொம்ப பசிச்சா மட்டும் ஏதாவது லைட்டாக சாப்பிடலாமாம். அதுவும் சாதம் படவே ஓய் சரியாக போச்சுங்கானம். போனால் போகிறது வேணுமானா 2 சுக்காரட்டி தாலில் முக்கி சாப்பிடலாமாம். எப்படி இருக்குது? அப்புறம் ராத்திரி பால் குடிக்கப்படாதாம். வேணும்னா 1 டம்ளர் வெண்ணெய் எடுத்த மோர் குடிக்கலாமாம். எப்படி இருக்குது? அதுக்கப்புறம் தூங்குறதுக்கும் தடா இடது பக்கம்தான் ஒரு கழிச்சு படுக்கணும், அப்போதான் இதயம் இயல்பாக இருக்குன்னு சொன்னால் சரிப்படுத்தேன். அப்புறம் வலது பக்கம் ஒரு கழிச்சு படுத்தா தான் கொழுப்பு ஜீரணமாகும்னு சொன்னால் சரிப்படுத்தேன். அப்புறம் லாக்கப்படு, அப்போதான் பார்க்கின்சன் அல்சைமர் எல்லாம் வராதுன்னா சரிப்படுத்தேன். இல்லை குப்புறப்படுத்தால்தான் நல்லது, தொப்பை வராது ஒபிசிட்டி வராதுன்னு சொன்னால் சரிப்படுத்தேன். ஆக மொத்தம் 6 மணி நேரம் அரைகுறை தூக்கமும் அப்படியே அம்போன்னு போச்சு. அடங்குங்களா எல்லாரும். இப்படி எதுவுமே சாப்பிடாம ஆரோக்கியமாக ஆயுஷோடு இருந்து ஒன்றும் கேட்க வேணாம். வெந்த சொத்தை திங்கணும், விதி முடிஞ்ச சாகணும்னு எனக்கு பிடிச்சதை எப்போ வேணால் எவ்வளோ வேணால் சாப்பிட்டு சந்தோஷமாக எப்போதும் போல் ஜாலியில் ஜிம்கானா பிரியகான சஞ்சரனா தின்னு கட்டானே திருவண்ணேலி பாப்பான்னு பாடிண்டு போயிட்டே இருக்கேன் பாப்பா. போடா போக்கத்தவா. நீயும் உன்னோட உருப்படாத ஹெல்த் அட்வைஸும் யாருக்கு வேணும்? ராம ராமா.